வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் UGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வந்து 11th 12th உள்ள போர்ஷன்ஸையும் நம்ம ஓரளவுக்கு படித்து வச்சுக்கிட்டோம்னா சேஃபர் சைடில் இருக்கலாம். நம்மளுக்கு இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல, இன்னும் நம்மளுக்கு நிறையா டைம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 11th 12th போர்ஷன்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள 11th 12th போர்ஷன் மொத்தமும் கொடுத்துட்டேன். அதை பார்க்கலன்னா கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 11th 12th போர்ஷன்ஸ்னு தனியாக பிளேலிஸ்டே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கட்டாயம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு யூனிட் 2ல் 11th உள்ள போர்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லிமிட்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தொடர்ந்து 11th 12th உள்ள UGTRB ரிலேட்டடாக உள்ள போர்ஷன் மொத்தமுமே கொடுக்க போகிறேன். அதனால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் கொடுப்பேன். அதாவது அது போக 11th 12th போர்ஷன்ஸ் மொத்தத்தையும் கவர் பண்ணி கொடுப்பேன். ரெக்கார்டடு லைவ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். 100+ டெஸ்ட் கொடுப்பேன். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அதே நேரம் கான்செப்ட் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் இருக்கும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் டெய்லி ஒரு MCQ கொடுத்துட்ருக்கேன். ரிவிஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப். இது வந்து 11th உள்ள டிஃபரன்ஷியல் கேல்குலஸ்ங்கிற இதில் சாப்டரில் இது வந்து 9.1 எக்ஸசைஸ் 9.1 உள்ள எக்ஸாம்பிள்ஸை முதல்ல கொடுக்க போகிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். சரிதானா? அப்போனா தான் நம்மளுக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே போட போகிறோம். இது முடிச்சா அடுத்து தொடர்ந்து அதனுடைய எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸையும் முதல்ல போடுறேன். இப்போ ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா f(x) = x² + 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லிமிட் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். லிமிட் x → 2 f(x) அப்படின்னா டைரெக்டாக 2² + 3 = 7. இமீடியட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, லிமிட் x → 4 f(x) = 16 - x² / 4 + x. இதில் டொமைன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர் டிஃப்ரெண்ட் சிங்கிள்டன் -4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் டஸ் நாட் டிஃபைன்ட். இது ஃபங்க்ஷன் டிஃபைனே ஆகாது. அதனால -4 இல்லாமல் தான் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை a² - b² அப்படிங்கிறத a - b × a + b அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 + x என்ன இருக்கும், கட் ஆயிரும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. x → 4 அப்ளை பண்ணீங்கன்னா 4 - 4 = நம்மளுக்கு என்னது, 0. இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட்ஸ். ஒரு சின்ன கரெக்ஷன், x → 4 இல்லை, x → -4. அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. x → -4. சரிதானா? இப்போ x → -4 4 - x நம்ம கையில் வேல்யூ இருக்கு. x → -4 4 - x. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட்னா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 0ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு -4 இருக்கு. -4ஓட ரைட் ஹேண்ட் லிமிட்னா -4க்கு வலது பக்கம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். -4க்கு இடது பக்கம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று போல 4 - x தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டா பிரிச்சு கொடுக்கல. அதாவது சில இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, x <(-4) x greater than -4. x <(-4னா -4 விட கம்மியா, -4 விட குறைவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. x greater than -4னா -4 விட ஜாஸ்தியா, அது வந்து -4க்கு ரைட் ஹேண்ட் சைடு. நீங்க எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இங்க வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அப்ப 4 - -4 = 4 + 4 8.
சரிதானா? இப்ப ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல நான் கொடுக்குறேன். எக்ஸ் டென்ஸ் டு -4 இது சரியா? அடுத்த ப்ராப்ளம் மூணாவது ப்ராப்ளம் பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எஃப் ஆஃப் இதான் இதுல தான் நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நல்லா கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் ப்ராப்ளத்துல இதுல ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f of x is equal to mod x by x. f of x is equal to என்ன கொடுத்திருக்கு mod x by x. இதுல நீங்க என்ன செய்யணும், முதல்ல என்ன கேட்டிருக்கு, x greater than 0. modulus of xங்கிறது என்ன அப்படின்னா mod x equal to -6 if x less than 0. அடுத்தது equal to x if x greater than 0. அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது, நெகட்டிவ்ல வந்தாலும் நம்ம பாசிட்டிவ்ல எழுதக்கூடியது இல்லையா? அப்ப எக்ஸ் லெஸ் தேன் 0. அப்ப இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா -6 by x if x less than 0. அடுத்தது x by x if x greater than 0. சரியா? அப்போ என்ன ஆகுது, -1 if x less than 0. அடுத்தது 1 if x greater than 0. சரிதானா? இப்படி இருக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் இந்த பாருங்க, இது 0 பிளஸ்னா 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, f of x is equal to என்னது 1. x less than 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, f of x is equal to -1. அப்போ x tends to 0 plus 0 plusல the function f of x limit x tends to 0 plus f of x is equal to 1 தான். அதே மாதிரி limit x tends to 0 minusனா 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, -1 equal to -1. அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்கு, நாட் ஈக்குவலா இருக்கு. இந்த ரெண்டு நாட் ஈக்குவலா இருந்தால் லிமிட் does not exist. லிமிட் என்னது, does not exist. சரிதானா? இந்த ரெண்டு நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவலா இருந்தா லிமிட் does not exist. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் என்ன செய்யாது, does not exist. இதுல லிமிட் x tends to 0வா இருக்கட்டும், x tends to 2வா இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும், இதுல x tends to 2 பிளஸ்னு வச்சுக்கோங்க, 2 பிளஸ் 2 மைனஸ் 2க்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் இந்த ஃபங்க்ஷன் என்னதுதான் 1 தான். 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த ஃபங்க்ஷன் என்னதுதான். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு இப்படிதான் இருக்க முடியும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ கொடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டா தான் இருக்கும். சரிதானா? அடுத்தது இதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f mod x. அதே mod x தான். f of x is equal to என்னது, mod x. சரியா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 mod x. அப்போ 0 பிளஸ் 0 மைனஸ் mod x, இதுக்கும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். இல்ல பாருங்க, இதுலயும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 0வா இருந்தா -6, எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா 0, எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ். சரியா? அதாவது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இது 0, இப்ப 0க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ்ன்னு இருக்கு, 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இது -6ன்னு இருக்கு. சரியா? இப்ப நான் லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என்ன போடுறேன், 0 மைனஸ் 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் f of x equal to லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த ஃபங்க்ஷன் என்னது, -6. அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 -6. இந்த ஃபங்க்ஷன் என்ன, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்து அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். இதுக்கு முந்தின ப்ராப்ளத்துல நம்மளுக்கு 1 -1ன்னு கான்ஸ்டன்டாவே வந்துருச்சு, நம்ம லிமிட்டே அப்ளை பண்ண வேண்டாம், கான்ஸ்டன்ட் ஆகுது. இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்து அந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான லிமிட்டை போடணும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 -6, மைனஸ் ஆஃப் 0 0 தான். அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ், 0 பிளஸ்னா என்ன அர்த்தம், 0க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன லிமிட்டோ அதை அப்ளை பண்ணணும். f of x is equal to limit extends to 0, இல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல லிமிட் என்னது, ஃபங்க்ஷன் என்னது, x. இப்ப லிமிட் அப்ளை பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன வந்துரும், 0 வந்துரும்.
அப்ப இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ். அதே சமயம் எஃப் ஆஃப் 0வும் என்னதுதான்? 0 தான். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0வும் என்னதுதான்? 0 தான். therefore நம்மளுக்கு லிமிட் என்னது? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x equal to 0. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x equal to நம்மளுக்கு 0. இது 0வாக இல்லாம 2ஓ 3ஓ மைனஸ் 3ஓ வந்தா லிமிட் does not exist வரும். சரியா? நான் சொல்றது புரியுதா? அப்ப 2 லெஸ் than 2ன்னு வச்சுக்கோங்களேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 பிளஸ். 2 பிளஸ்னா 2க்கு வலது பக்கம். 2க்கு வலது பக்கம் அந்த ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ். அப்ப லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 மைனஸ்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மைனஸ்னு போட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் என்னது? மைனஸ் எக்ஸ். அப்ப எக்ஸுக்கு 2 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 0வை தவிர எந்த பாயிண்ட்லயுமே இது என்ன செய்யாது? லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டா இருக்கும். 0ல மட்டும்தான் லிமிட் எக்ஸிஸ்ட். சரிதானா? இதுதான் நம்மளுக்குள்ள முக்கியமான கான்செப்ட். இங்க அடுத்தது பாருங்க, let f of x is equal to root x. அடுத்தது என்ன கொடுத்திருக்கு? f of x is equal to root x. என்ன கேட்டிருக்கு? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x கேட்டிருக்கு. f of x is equal to root x. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x equal to லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் 0 மைனஸ்னு நம்ம ரெண்டா பிரிக்கணும். அப்போ லிமிட் 0 பிளஸ் வச்சுக்கோங்க. 0 இருக்கு, இங்க இருக்கு 0, இங்க ரூட் எக்ஸ், இங்க 0 மைனஸ், இங்கேயும் ஃபங்க்ஷன் என்னதுதான்? ரூட் எக்ஸ் தான். அப்போ 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம -2 -3லாம் நீங்க வேல்யூ கொடுத்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு நெகட்டிவ்ல -4 டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கிடையாது. அப்படிதானா? ரூட் ஆஃப் -4 நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ்ல கிடையாது. நம்ம இப்ப பேசுறது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இங்க வந்து அது 0வா இருக்கும். லிமிட் 0 எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ், அதுல வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். 0வோ அல்லது பாசிட்டிவ் வேல்யூஸ் என்னது ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதுவோ அப்படி கிடைச்சிடும். அப்படி இல்லாம நெகட்டிவ் சைட்ல இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யாது? does not exist. ஃபங்க்ஷனே does not exist. அதனால the limit does not exist. சரிதானா? limit does not exist. அடுத்தது பாருங்க, limit extends to 2 plus. இது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன். limit extends to, ஆறாவது கொஸ்டின், limit extends to 2 plus integral part of x. limit extends to 2 minus integral part of x. அதாவது இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு n மைனஸ் இன்டீஜர் பார்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு n பிளஸ் இன்டீஜர் பார்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n. இதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். சரியா? இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எக்ஸ், இன்டெக்ரல் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப n மைனஸ் 1னா அதை விட 1 கம்மியா n மைனஸ் அப்படின்னா n மைனஸ் 1. இது ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். அப்போ இதுல பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 பிளஸ், 2 பிளஸ் அப்படின்னா இன்டீஜர் பார்ட் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். இன்டீஜர் பார்ட் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? n பிளஸ் தானே. 2 பிளஸ்னா இங்க 2 வரும். இங்க 2 மைனஸ்னா இங்க என்ன வரும்? 1 வரும். அப்ப இந்த ரெண்டு லிமிட்டும் நாட் ஈக்குவல். therefore limit does not exist. இந்த இடத்துலயும் நம்மளுக்கு என்ன செய்யாது? லிமிட் does not existன்னு தான் வரும். சரிதானா? இதுதான் நம்மளுடைய முக்கியமா இங்க கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். முக்கியமா கவனிக்க வேண்டிய சின்ன. அடுத்தது பாருங்க, செவன்த் ஒன் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. லிமிட் f of x is equal to x plus 1 x greater than 0, x minus 1 x less than 0. limit extends to 0 f of x என்னன்னு கேட்டு. limit extends to 0 minus 4 extends to 0 minus போடுறேன். இந்த இருக்கு 0 minus f of x. x less than 0ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? படத்தை வச்சுக்கோங்க. இது 0,
less than 0 இந்த function x minus 1 greater than 0 இந்த function x plus 1 equal to limit x tends to 0 0 minusல இந்த function எப்படி இருக்கு x minus 1 equal to minus 1 x க்கு 0 போட்டீங்கன்னா 0 minus 1 minus 1 சரியா இப்ப நான் limit x tends to 0 plus போடுறேன் 0 plus f of x equal to limit x tends to 0 இந்த ஃபங்க்ஷன் x ஒரு பாசிட்டிவ் சைடுல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு 0 plus x plus 1 இப்ப லிமிட் அப்ளை பண்ணுங்க 0 plus 1 equal to 1 இப்பவும் the limit not equal இருக்கு therefore the limit does not exist இதுலயும் நம்மளுக்கு என்ன செய்யாது limit does not exist னா இருக்கும் சரிதானா அடுத்த ப்ராப்ளம் பாருங்க அடுத்த ப்ராப்ளம் ரொம்பவே நல்ல ப்ராப்ளம் ஏற்கனவே போட்டிருக்கோம் mod x by x ன்னு அதே மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம mod x by x ன்னு ஒரு சம் போட்டோம் அதே சம் தான் இதுவும் திரும்பியும் f of x என்ன கொடுத்திருக்குன்னு பாருங்க x plus 5 modulus of x plus 5 by x plus 5 modulus of x plus 5 by x not equal to minus 5 x equal to minus 5 na the function 0 சரியா அப்போ நான் என்ன செய்றேன் x less than இங்க இதுல இதான் 0 ன்னு வெச்சுக்கோங்க அப்ப இதுல நமக்கு -5 இருக்கும் அப்ப -5 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு -5 க்கு ரைட் ஹேண்ட் சைடு -5 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x plus 5 -5 விட ஜாஸ்தியா இருந்தா அது எப்படி இருக்கும் x -5 விட ஜாஸ்தியா இருந்தா அது x plus 5 ன்னு இருக்கும் -5 விட கம்மியா இருந்தா அது எப்படி இருக்கும் minus of x plus 5 ன்னு இருக்கும் minus of x plus 5 ன்னு இருக்கும் அப்போ x plus 5 by x plus 5 for x greater than -5 அடுத்தது minus of x plus 5 by x plus 5 அங்க போட்ட அதே தான் x less than -5 அடுத்தது x equal to -5 ல the function 0 அப்ப x plus 5 by x plus 5 னா function 1 இது x plus 5 by x minus 5 function -1 இப்ப பாருங்க x tends to -5 minus limit x tends to -5 minus அதாவது -5 க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நமக்கு -1 -5 ஓட ரைட் ஹேண்ட் லிமிட் +1 -5 ல லிமிட் 0 எல்லாமே நாட் ஈக்குவலா இருக்கு சோ லிமிட் does not exist லிமிட் என்ன செய்யாது does not exist லிமிட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சரிதானா அடுத்த ப்ராப்ளம் பாருங்க அடுத்த ப்ராப்ளம் limit x tends to 1 limit x tends to 1 4 into modulus of x minus 1 plus x minus 1 by modulus of x minus 1 modulus of x minus 1 அப்போ இதுல நம்ம x greater than 1 x less than 1 அப்படி போடணும் சரியா அப்போ முதல்ல நம்ம x greater than 1 போட்டோம்னு வெச்சுக்கோங்க x greater than 1 போட்டோம்னா f of x என்னவா இருக்கும் x greater than 1 னா இது என்ன ஆயிடும் x minus 1 ஆயிடும் அப்ப 4 into x minus 1 plus x minus 1 by x minus 1 அடுத்தது x less than 1 இருந்தா modulus of x minus 1 நமக்கு என்ன வரும் minus of x minus 1 வரும் சரியா அதாவது modulus of x வந்து minus x if x greater less than 0 நெகட்டிவ் சைடுல அது minus x ஆகும் அப்ப x less than 1 னா அப்ப -4 into x minus 1 plus x minus 1 by x minus 1 by minus x minus 1 by minus x minus 1 சரியா x equal to 1 ல function does not exist இந்த function does not exist கிட்டத்தட்ட சரியா இப்போ equal to 5 இங்க -4 plus 3 sorry -4 plus 1 னா -3 by -3 function என்னது ஒரு இடத்துல 5 இன்னொரு இடத்துல 3 அப்போ x greater than 1 ல 5 x less than 1 ல 3
இந்த ஏதாவது நீங்க எக்ஸ் மைனஸ் ஒன் அவுட் சைட்ல எடுத்துட்டு கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா 4 பிளஸ் 1 பை 1 இருக்கும். இங்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் அவுட் சைட்ல எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா -4 பிளஸ் 1 பை -1 இருக்கும். அப்ப -3 பை -1 ஈக்குவல் டு +3 வந்துடும். அப்போ எக்ஸ் ஒன்னோட ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 5, ஒன்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து என்னது 3. ஸோ த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த கேஸ்லையும் நம்மளுக்கு லிமிட் என்ன செய்ய முடியாது, எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. சரிதானா? இது எல்லாமே எக்ஸசைஸ் 9.1க்கான எக்ஸாம்பிள் சம்ஸு. இதுக்கு அடுத்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸை இதை தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிதானா? இந்த லிமிட்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷனை வந்து நம்ம 11th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப கான்செப்ட் எல்லாம் ரொம்ப இதாக சொல்லி அப்படி கொடுத்துருப்பாங்க. நான் அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டில் தான் நான் போட்டிருக்கேன். 11th 12th இது எல்லாமே இந்த லிமிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இருந்து படம் போட்டுட்டு வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்படி இருக்கிறத விட ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதனால 11th 12th உள்ள எல்லா போர்ஷன்ஸுமே நம்ம ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். புக்கில் உள்ள கான்செப்ட் படி டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு இல்லை. நிறைய ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் நம்ம அப்படிதான் நிறைய பாசிபிள் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் கவர் ஆகும். அது போக 11th 12th UGTRB ரிலேட்டடாக உள்ள போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருவேன். கிளாஸில் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி ஒரு MCQ கொடுத்துட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ரிவிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக